வெல்கம் டு VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா 2x1 மக்ஸுக்கான வெரிலாக் கோடும் அதோட டெஸ்ட் பெஞ்சும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த செஷன்ல பாத்தீங்கன்னா 2x1 மக்ஸுக்கான ட்ரூத் டேபிளும் அதோட டயக்ராம், அதுக்கப்புறம் அதோட டிசைன் கோட் 3 மாடலிங்லயும் நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதோட டெஸ்ட் பெஞ்ச் கோட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2x1 மக்ஸ். இது ஜஸ்ட் ஒரு பிரஷ் பர்பஸ்க்காக தான் நான் கொடுத்துருக்கேன். இது மோஸ்ட்லி மக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இன்புட் லைன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2n அந்த லாஜிக் வச்சு பண்ணுவாங்க. ஸோ என்னன்றது பார்த்தீங்கன்னா செலக்ஷன் லைனு. ஸோ 2n கொடுத்தீங்க இப்போ செலக்ஷன் லைன் 1ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 2n எவ்வளோ 2. ஸோ 2 இன்புட்ஸ், ஒரு செலக்ஷன் லைன், ஒரு அவுட்புட். இதே 2/2ன்னு போட்டிங்கன்னா 2 செலக்ஷன் லைனா, அப்போ 2/2 எவ்வளோ 4. ஸோ 4 இன்புட் லைன்ஸ், 2 செலக்ஷன் லைன், ஒரு அவுட்புட். ஸோ இப்போ இதுதான் அதோடைய பிளாக் டயக்ராம். ஸோ 0வா இருந்துச்சுன்னா S0 0வா இருந்தா அவுட்டுக்கு I0 டிரைவ் ஆகும். S0 1ஆ இருந்தா அவுட்புட்டுக்கு I1 நமக்கு டிரைவ் ஆகும். இதோட லாஜிக் டயக்ராம், இதோட எக்ஸ்பிரஷன் இதுதான். ஸோ எக்ஸ்பிரஷன் நம்ம கேமாப் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா இது S0 நமக்கு என்ன பண்றோம், 0வா இருந்துச்சு நமக்கு என்ன வரும், I0ஓட நமக்கு அன்லாஜிக் பண்ணி நமக்கு அவுட்புட் வருங்களா. இதே S0 1ஆ இருந்தா நமக்கு என்ன வரும், I1ஓட அன்லாஜிக் பண்ணி நமக்கு அவுட்புட் கிடைக்குங்களா. ஸோ இது ரெண்டையுமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆர் லாஜிக் பண்ணி நம்ம ஃபைனல் அவுட்புட் எடுத்துக்கலாம். எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நம்ம லாஜிக் டயக்ராம் வரைஞ்சிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதோட டிசைனு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோ மாடலிங். இதுல பாத்தீங்கன்னா எத்தனை இன்புட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம், செலக்ஷன்றது ஒரு இன்புட் லைன் தான். I0 I1 மொத்தம் 3 இன்புட். அவுட்புட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அவுட்புட் நான் Yன்னு வச்சிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க அசைன்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இது கண்டினியூஸ் அசைன்மெண்ட் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இங்க நான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது லைக் இஃப் எல்ஸ் மாதிரி தான். இஃப் சப்போஸ் கண்டிஷன் செலக்ஷன் லைன் நமக்கு 1ஆ இருந்தா நமக்கு என்ன வரும், I1 வரும். செலக்ஷன் லைன் 0 வந்து நமக்கு என்ன வரும், I0 வரும். அதை தான் இங்க நான் எழுதியிருக்கேன். செலக்ஷன் லைன் 1ஆ இருந்தா நமக்கு I1 Yக்கு அசைன் ஆயிரும். இதே செலக்ஷன் லைன் 0வா இருந்தா I0 Yக்கு அசைன் ஆகிற மாதிரி நான் எழுதியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோ மாடலிங் சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா டேட்டா டைப் நான் எதுவுமே டிக்ளேர் பண்ணல. ஏன்னா கண்டினியூஸ் அசைன்மெண்ட்ல நமக்கு எப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க வேரியபிள் வயர் டேட்டா டைப்பா தான் இருக்கணும். ஸோ இன்புட் நமக்கு வயர் தான். ஸோ அதனால டிஃபால்ட் டேட்டா டைப்பே வயர்னால நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணிக்கல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் மாடலிங். ஸ்ட்ரக்சரல் மாடலிங் என்ன பண்ணிருப்போம், நம்ம கேட்ஸை யூஸ் பண்ணி நம்ம கோட் பண்ணுவோம். ஸோ இதுக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு டேட்டா டைப் டிஃபால்ட் டேட்டா டைப் தான் கரெக்டா இருக்கும். ஸோ இன்புட் பார்த்தீங்கன்னா செல்லு I0 I1, அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒய்யாம். இப்போ நமக்கு எத்தனை, இப்போ லாஜிக் டயக்ராம் வச்சு நம்ம அதை கோட் பண்ணலாம். எத்தனை காம்பனன்ட்ஸ் இங்க யூஸ் பண்ணிக்கிறோம், 4 காம்பனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நாட் யூஸ் பண்ணிக்கிறோமா, பாருங்க. இப்போ நான் இங்க ஆர்டரை மாத்தி எழுதியிருக்கேன், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நாட் N1 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அவுட்புட்டை டிக்ளேர் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்புட்டை டிக்ளேர் பண்ணணும். நான் செலக்ஷன் லைன் இங்க என்ன வச்சுக்கிறேன், SCLன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ இன்புட் என்ன SCL, நாட் கேட்டோட அவுட்புட் நான் என்னன்னு வச்சுக்கிட்டேன்னா செல் பார் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். ஸோ இங்க செல் பார். நெக்ஸ்ட் என்ன, இதோடைய அன்லாஜிக், இந்த I1 உடைய அன்லாஜிக். இப்ப பாருங்க, அண்டு நமக்கு ஃபர்ஸ்ட் அண்டுக்கு என்ன I0 செல் பார் தான். இப்ப இதுல பாருங்க, இது நான் செல் பார்னு வச்சுக்கேன்னா, ஸோ செல் பார் ஒரு இன்புட், I0 ஒரு இன்புட். இதோட அவுட்புட்டை நான் T2ன்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இங்க என்ன வரும், செல் ஒரு இன்புட், I1 ஒரு இன்புட். இதோட அவுட்புட்டை நான் T1ன்னு சொல்லி நீங்க வச்சிருக்கேன். இங்க பாருங்க, அண்டு A1 சொல்லி இன்ஸ்டன்சியேஷன் பண்ணிருக்கேன். I1 செல், இது ரெண்டு இன்புட், இதோட அவுட்புட் T1. நெக்ஸ்ட் அண்டு A2 I0 செல் பார், இதோட அவுட்புட்டை நான் T2ன்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். இப்போ இது T1, இது T2. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆர் லாஜிக் பண்ணி ஃபைனல் அவுட்புட் நம்ம எடுக்கிறோம். இங்க பாருங்க, ஆறு அதை O1 சொல்லி இன்ஸ்டன்சியேஷன் பண்ணி T1 T2ன்றது அதோட இன்புட், அவுட்புட் Y. இதுதான் ஸ்ட்ரக்சரல் மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே டேட்டா ஃப்ளோ மாடலிங்க்கும் ஸ்ட்ரக்சரல் மாடலிங்க்கும் நம்ம டேட்டா டைப் ஒயர்னே சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். நம்ம எக்ஸ்டர்னலாக டிக்ளேர் பண்ணலாம், டிஃபால்ட்டாவே அது ஒயர் தான். ஸோ அதனால நம்ம எக்ஸ்டர்னல் டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஹேவியரல் மாடலிங். பிஹேவியரல் மாடலிங்ல எப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடோட டேட்டா டைப் நமக்கு ரெட்ஜா தான் இருக்கணும். அது இதுல பாத்தீங்கன்னா ப்ரொசீஜரல் அசைன்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அதுல 2 பிளாக் இருக்கும். இனிஷியல் பிளாக் ஒன்று, ஆல்வேஸ் பிளாக் ஒன்று இருக்கும். இனிஷியல் பிளாக் மோஸ்ட்லி டெஸ்ட்பெஞ்ச் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க ஆல்வேஸ் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு 2 செலக்ஷன் லைன்ஸ், அதாவது செல்லு I0 I1 மொத்தம் 2 இன்புட்ஸ் இருக்கு.
நான் இது சிங்கிள் லைனாவும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஜ் ஒய்ன்னு சொல்லி நான் டேட்டா டைப் ரெஜ்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆல்வேஸ் அடுத்தது வந்து சென்சிட்டிவிட்டி லிஸ்ட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயெல்லாம் எனக்கு இன்புட் சிக்னல் சேஞ்சஸ் ஆகுதோ, அப்பயெல்லாம் இந்த பிளாக்குக்குள்ள போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாரி எழுதியிருக்கேன். என்னென்ன இன்புட் சிக்னல் குடுத்துருக்கேன்னா, செல்லு, I0, I1 3மே சேஞ்சஸ் ஆனா 3ல ஏதாவது 1 இல்லைன்னா 3மே சேஞ்சஸ் ஆனாலும் இதுக்குள்ள வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இங்க வந்து ஆர் போட்டிருக்கேன். ஸோ ஏதாவது ஒண்ணு செல் I0, I1 ஏதாவது ஒண்ணு சேஞ்சஸ் ஆனாலுமே நமக்கு உள்ள வர மாரி போட்டிருக்கேன். இப்ப பாருங்க இங்க லாஜிக் இங்க எழுதியிருக்கேன். செலக்ஷன் லைன் 1ஆ இருந்தா y I1. செலக்ஷன் லைன் வந்து 0வா இருந்தா y I0ன்ற மாரி இங்க லாஜிக் எழுதியிருக்கேன். மோஸ்ட்லி காம்பினேஷன் சர்க்யூட் வந்து டேட்டா ஃப்ளோ மாடலிங் ஒரு ஸ்ட்ரக்சரல் மாடலிங் யூஸ் பண்ணி கோட் எழுதுவாங்க. சீக்வென்சர் சர்க்யூட் தான் பிஹேவியரல் மாடலிங் யூஸ் பண்ணி சர்க்யூட்ஸ் லாஜிக் கோட்ல எழுதுவாங்க. நான் வந்து இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் 3லயுமே எழுதியிருக்கேன். பட் 3லயுமே எழுதலாம். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா மோஸ்ட்லி பெரிய பெரிய சர்க்யூட் போக நமக்கு வந்து காம்பினேஷன் சர்க்யூட்ஸ வந்து நம்ம டேட்டா ஃப்ளோ மாடலிங், ஸ்ட்ரக்சரல் மாடலிங் எழுதுறது தான் பெஸ்ட்டா நமக்கு தோணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட டெஸ்ட் பெஞ்ச் கோடு. மாடியூல் டெஸ்ட் பெஞ்சோட நேம் என்னன்னு நான் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா டைப் டிக்ளரேஷன். இந்த டேட்டா டைப் டிக்ளரேஷன் பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பாருங்க. அத பார்த்துட்டு வந்து இந்த டேட்டா டைப் டிக்ளரேஷன் எப்படி பண்றதுன்றது ஒரு ஐடியா கிடைக்கும். நான் இப்போ ஒரு ஷார்ட்டா சொல்றேன். நம்ம டிசைன்ல வந்து இன்புட்ன்னு சொல்லி சிக்னல்ஸ டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா, அத வந்து இங்க ரெட்ஜா டிக்ளேர் பண்ணணும். அங்க அவுட்புட்ஸ்ன்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா, இங்க ஒயரா டிக்ளேர் பண்ணணும். ஸோ நமக்கு இன்புட் அங்க என்ன? I0, I1 செல்ல அத நான் இங்க ரெட்ஜா டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அங்க அவுட்புட் என்ன? அத நான் இங்க ஒயரா குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? நம்ம டிசைனையும், நம்ம டெஸ்ட் பெஞ்சையும் வந்து நம்ம பேச வைக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்பதான் நம்ம டெஸ்ட் பெஞ்ச்லருந்து நம்ம டிசைனுக்கு ஒரு சிக்னல்ல வந்து நம்ம வந்து டிரைவ் பண்ணோம்னா, அதுக்கு போய் சேரும். அப்ப எப்படி பேச வைக்கிறோம்னா, மாடல் இன்ஸ்டன்ஷியேஷன் யூஸ் பண்ணி தான் நம்மளால வந்து பேச வைக்க முடியும். ஸோ மக்ஸ் இதோட நேம் என்ன? மக்ஸ் _2_1ங்களா? டிசைனோட நேமு. அந்த நேம் இங்க குடுத்தாச்சு. அத நான் வந்து டியூட்டின்னு சொல்லி இன்ஸ்டான்சியேஷன் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டான்சியேஷன் நம்ம எந்த நேம்ல வேணா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் பை நேம் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி இங்க போர்ட்ஸ் எல்லாம் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? நம்ம வேல்யூ வந்து நம்ம ட்ரை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்ன்னு ஒரு வேல்யூ வச்சுக்கிட்டேன். என்னன்னா I0னா 1 பிட் ஆஃப் 0. ஏன்னா இது எல்லாமே 1 பிட் தான். I0 வந்து நான் 0ன்னு வச்சுக்கிட்டேன். I1 1ன்னு சொல்லிட்டேன். செலக்ஷன் லைன டிஃபால்ட்டா 0ன்னு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 நானோ செகண்ட்ஸ் இங்க நானோ செகண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிளுக்கு நான் பேசுறேன். ஸோ 40 நானோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த சிமுலேஷன் முடியணும். ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க என்ன பண்ணிக்கிறேன் ஆல்வேஸ் பிளாக் நான் போட்டிருக்கேன். ஆல்வேஸ் ஆஃப்டர் 10 நானோ செகண்ட் செலக்ஷன் லைன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அதாவது 10 நானோ செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து செலக்ஷன் லைன் வந்து 01 சொல்லி மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அப்ப எப்ப சிமுலேஷன் முடியும்? முடியவே முடியாது. பாட் ஓடிக்கிட்டே இருக்கும். நாமளா முடிச்சாதான் உண்டு. அதனால இந்த ஹேஷ் போட்டு 40 போட்டு $finish யூஸ் பண்ணிடுறோம். அதாவது 40 நானோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த சிமுலேஷன் முடிச்சிரு அப்படின்னு சொல்லி நான் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கிறேன்? எனக்கு வந்து இப்ப செலக்ஷன் லைன் டிஃபால்ட்டா 0 இருக்குது. எனக்கு வந்து என்ன பண்ணணும்? நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். 01 குடுத்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாரி ஆல்வேஸ் எவ்வளோ செகண்ட்ஸ் ஒன்ஸ் நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ, நான் இங்க எக்ஸாம்பிள் 10 குடுத்துருக்கேன். நீங்க 5, 2, 3 உங்க இஷ்டம் எவ்வளோ வேணா குடுத்துக்கலாம். நீங்க வந்து நான் வந்து ஆஸ் 10ன்னு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறோம்? செல் ஈக்குவல் டூ நாட் ஆஃப் செல். அதாவது நமக்கு வந்து 10 நானோ செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து செலக்ஷன் வேல்யூ வந்து இன்வெர்ட் பண்ணி நம்ம குடுக்குற மாதிரி நான் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டாலர் டிஸ்ப்ளே ஒரு தடவ தானே நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும். நம்ம வந்து என்ன பண்றோம்? நம்ம 01 மாத்தி பார்க்குறோமா? ஸோ எத்தன தடவ மாத்தி பார்க்குறோமோ, அத்தன தடவ டிஸ்ப்ளே பண்ணி பார்த்தா தானே ரிசல்ட் நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறோம்? ஆல்வேஸ் சென்சிட்டிவிட்டி லிஸ்ட்ல நான் செல்லுன்னு சொல்லி குடுத்துட்டேன். எப்பலாம் செல் சேஞ்சஸ் ஆகுதோ, அப்பலாம் டிஸ்ப்ளே பண்ற மாரி குடுத்துருக்கேன். இந்த டிஸ்ப்ளே டாஸ்க்க பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பாருங்க. பார்த்தீங்கன்னா, இது எப்படி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஏன் வந்து பெர்சன்டேஜ் டி குடுத்துருக்கேன். எதுக்கு டாலர் டைம் குடுத்துருக்கேன். இதெல்லாம் அதில வந்து குடுத்துருக்கேன். டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஸோ இதான் டெஸ்ட் பெஞ்ச். இத வச்சு நம்ம ரன் பண்ணோம்னா, நமக்கு ரிசல்ட் என்ன வரும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் குடுத்துக்கிறோமா? ஸோ 0 நானோ செகண்ட்ஸ்ல இன்புட் நம்ம என்ன குடுத்தோம்? I0 1ன்னு குடுத்துருப்போம். I1 1ன்னு குடுத்துருப்போம். டிஃபால்ட் செலக்ஷன் லைன் 0ன்னு தான் வச்சேன். ஸோ 0வா இருந்தா நமக்கு என்ன வரும்? I0 வேல்யூ தானே அவுட்புட்ல கனெக்ட் ஆகும். அதான் 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்? செலக்ஷன் லைன் 1 ஆயிருக்கு. ஸோ செலக்ஷன் லைன் 1 இருந்தா என்ன ஆகும்? I1ல என்ன வேல்யூ இருக்குதோ அதுதான் அவங்க அவுட்புட்ல டிரைவ் ஆகும்.
நெக்ஸ்ட் என்ன ஆகுது? செலக்ஷன் லைன் 0 ஆயிருக்கு. ஸோ செலக்ஷன் லைன் 0 வந்து என்ன வரும்? I0ல என்ன வேல்யூதோ அதுதான் டிரைவ் ஆயிருக்கும். செலக்ஷன் லைன் நெக்ஸ்ட் என்ன? 1 வந்து I1ல என்ன வேல்யூதோ அதுதான் டிரைவ் ஆயிருக்கு. ஆக்சுவலா நான் வந்து ஃபிக்ஸ்டா நான் இங்க ஒரு வேல்யூ வச்சிருக்கேன். I0 வந்து 0, I1 வந்து 1ன்னு வச்சுக்கிறேன். இல்ல இதையும் நீங்க மாத்தி மாத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆல்வேஸ் போட்டு, போட்டு, ஏதாவது டைம் போட்டு, நீங்களும் இந்த மாதிரி இன்வெர்ட் மாதிரி I0 ஈக்குவல் டு நாட் ஆஃப் I0, I1 ஈக்குவல் டு நாட் ஆஃப் I1 சொல்லி, நீங்க இந்த மாதிரி வந்து வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்க ஃபிக்ஸ்டா வச்சுட்டேன். அதான் சொல்றேன். கோட் வந்து நமக்கு ஏத்த மாதிரி எப்படி வேணா நம்ம வந்து பண்ணலாம். நம்மளுடைய தேவைதான். ஸோ பேசிக்ஸா இதுதான். ஸோ இந்த 2x1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.